வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்கள் ராஜமுரளி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, பொதுவாக ஹோல் பாடி ரேப்பை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஹோல் பாடி ரேப்புக்கு முன்னாடி ஹோம் ஃபேஷியல் கிட்டை பார்த்தோம். ஸோ ரேப் அப்படின்னு வரும்போது ரேப் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ ஸ்க்ரப். ஸோ செட்டிநாட் ஸ்பைஸ் ஹோல் பாடி ரேப்பை உபயோகப்படுத்திட்டு ஆஃப்டர் எ வீக் யூ கோ ஃபார் எ செட்டிநாட் ஸ்பைஸ் ஹோல் பாடி ஸ்க்ரப். இது என்ன செட்டிநாட் ஸ்பைஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்கன்னா, இதில் பொதுவாக இந்த மாதிரி செட்டிநாட் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிற சோம்பு நிறைய யூஸ் பண்ணி, இந்த ஸ்க்ரப்பில் வி ஆட் நிறைய சோம்பு உபயோகப்படுத்துவோம். சோம்பு எப்படின்னா, இது சருமத்திற்கு அது எப்படி இன்டேக்காக ஃபுட்டில் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத விட, சருமத்திற்கு அது ஒரு அஜிடேஷன்லேருந்து அது காப்பாற்றுறது. அதே மாதிரி யூனிஃபார்மாக டின்ட்டு அது கொடுக்கும். அதுக்கும் தவிர அது சோம்பு தவிர நாங்கள் பார்லியும் யூஸ் பண்ணுவோம். பார்லி ஒரு கிளென்சர், நாட் ஓன்லி எ கிளென்சர், இட் ஆல்சோ கிவ்ஸ் கம்ப்ளெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஃபார்மில் இன்னும் 2-3 ஹெர்ப்ஸ் எல்லாமா சேர்த்து பண்ணுற செட்டிநாட் ஸ்பைஸ் ஹோல் பாடி ஸ்க்ரப்பை நீங்கள் ரேப்பை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் இந்த ஸ்க்ரப்பை உபயோகப்படுத்தணும். ஸ்க்ரப்புக்கு நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு அப்ளை ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். இந்த ஸ்க்ரப்லேயே நீங்கள் நிறைய இந்த வால்நட் ஆயிலை கூட மிக்ஸ் பண்ணி அதிலேயே கொஞ்சம் பாலும் கலந்து கொஞ்சம் வெண்ணெயும் கலந்து ஹோலாக ஒரு க்ரீம் ஃபார்மில் பண்ணிவிடுங்க. க்ரீம் ஃபார்மில் பண்ணும்போது கூட அது கோர்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த யூ கேன் ஃபீல் தட் அந்த ஃபைன்னஸ் அதில் இருக்காது. பட் அந்த மாதிரியான இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஹாவ் அ வாட்டர் வாஷ். ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு வாட்டர் வாஷ் கொடுத்துட்டு you can just apply the scrub right from your soul till your face, back எல்லாமா அப்ளை பண்ணிவிட்டு the same way நீங்கள் என்ன பண்ணலான்னா, stretch your legs and close your eyes and sit for 10 minutes only and then open your eyes and wash the whole scrub with warm water. warm waterல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கும்போது you cannot find in the open pores and the dead cells எல்லாம் ரிஜுவினேஷன் கிடைக்கிறது இந்த ஹோல் பாடி ஸ்க்ரப். ஹோல் பாடி ரேப் எப்படி கிளென்சஸ் எக்ஸாக்ட்லின்னு வரும்போது இது ரிஜுவினேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. ஸோ பை ரிஜுவினேட்டிங் டெட் செல்ஸ் இட் மேக் யூ கோ ஹெல்தி ஆல்சோ. என்ன நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஹோல் பாடி ரேப் ஃபாலோட் பை ஹோல் பாடி ஸ்க்ரப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் வாரம் ஒரு தடவை ரேப் அண்ட் ஸ்க்ரப்னு ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா, உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் சருமத்திற்கு வரதோடு இல்லாமல் ஈவன் ஹெல்த் இஷ்யூஸ் மென்டலாக உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறதுனால யூ வில் ஃபீல் ஆல்வேஸ் ஹாப்பி. இந்த ஹாப்பி ஃபீலே உங்களுக்கு ஈஸியாக உங்களை ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பாதுகாக்கும். இந்த மாதிரியான இயற்கையான இருக்கிற நம்மளோட பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தி நம்மளோட ஃபேஷியல் கிட், அதே மாதிரி ஹோல் பாடி ரேப் அண்ட் ஸ்க்ரப் இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தும்போது யூ டோன்ட் ஹாவ் டு பாதர் அபவுட் யுவர் ஹெல்த் ஆல்சோ அப்படிங்கிறது பெரிய விஷயம். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான இயற்கையில் இருக்கிற நம்மக்கிட்டேயே இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற எல்லா பொருட்களும் நீங்கள் உபயோகப்படுத்தும்பொழுது உங்களுடைய அழகிற்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் எப்போவுமே யூத்ஃபுல்லாக இருப்பீங்க. யூத் அப்படிங்கிறது எவர் 16 கிடையாது. நம்ம எந்த ஏஜில் இருந்தாலும் அந்த ஏஜ் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம யூத்ஃபுல்லாக நம்மளோட ஃபீல் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு யூத்ஃபுல்னஸ். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.